சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு பதில் தெரிவித்து உரையாற்றிய போது அறிவித்தார். அந்த திட்டத்தின்படி 445 கோடி பயணங்கள் இன்று வரை நடைபெற்றிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலி இருக்கைகளை பார்த்து அரை மணி நேரமாக பேசியது பெரும் பேசு பொருளாகி உள்ளது. இந்தியா என்கின்ற கூட்டணியை வெற்றி கொடி நாட்டுவதற்கு இன்றைக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பின் வெளிப்பாடுதான் அமைச்சர் பேச்சை கேட்க ஆர்வம் காட்டாத கட்சி தொண்டர்கள் வரவேற்புக்காக வைத்திருந்த வாழைத்தாரையும் திருடி சென்றதுன்னு அமைச்சர் நிகழ்ச்சியில சுவாரஸ்யங்கள் தொடர்பாக இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெரும் பேசு பொருளாக்கும் இந்த காமெடியை பல சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்துவது உண்டு. அந்த வகையில அதே பாணியிலான சம்பவம் கள்ளக்குறிச்சியில அரங்கேறி இருக்கு. வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில கள்ளக்குறிச்சியில உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் 6 தொகுதிகளுக்கான பொதுக்கூட்டத்தை திமுக நடத்தியது. இதற்காக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கராபுரம், ரிஷிவந்தியம், கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு உட்பட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தங்களது கட்சியினர்களை வாகனங்கள் மூலம் திமுகவினர் அழைத்து வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக விளக்கி பேசினாரு. இதற்கிடையே அமைச்சர் பேசுவதற்கு முன்பே அழைத்து வரப்பட்ட கழகத்தினரும் பொதுமக்களும் கூட்டத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது திமுக உடன்பிறப்புகள் பொதுமக்களை தடுத்து நிறுத்தியும் அதனை மதிக்காமல் சாறை சாறையாக மக்கள் வெளியேறியிருக்காங்க. இவ்வாறாக பொதுக்கூட்டம் தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே அமைச்சர் பேசுவதற்கு முன்பாகவே கூட்டம் காலியாகியிருக்கு. ஆனால் அப்போதும் நம்பிக்கையை தளர விடாமல் காலி இருக்கைகளை பார்த்து அரை மணி நேரத்துக்கும் மேலா அமைச்சர் மா சுப்பிரமணியன் உரையாற்றியிருக்காரு. ஆளே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துற, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர் பேசியது நகைப்பை ஏற்படுத்தியதாக எதிர்கட்சிகள் குறிப்பிட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வரவேற்புக்காக வைத்திருந்த வாழைத்தார பதுங்கி பதுங்கி பொதுமக்கள் எடுத்து சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு.